Hello everyone, welcome back. Hope you all are doing good. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 50 sentences for daily conversation பார்க்க போறோங்க. அதாவது நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற 50 sentences நம்ம பார்க்க போறோம். இது எல்லாமே நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷை நம்ம ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் நம்ம ஃப்ளூவன்சி இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இப்போ வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. ஆர் யூ டன்? ஆர் யூ டன் அப்படின்னு என்ன? நம்ம தமிழில் நீங்கள் முடிச்சிட்டிங்களா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லைங்க. ஸோ அப்போ நாம் இந்த ஆர் யூ டன் அப்படிங்கிற இங்கிலீஷ் சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம். ஓகே, கிளியர்? இப்போ வாங்க நம்ம செகண்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். செகண்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா ஃபாலோ மீ. ஃபாலோ மீ அப்படின்னு என்னென்னு நம்ம தமிழில் என் பின்னாடி வா அப்படின்னு நம்ம சொல்வோம் இல்லைங்க. ஸோ அப்போ நம்ம இந்த ஃபாலோ மீ அப்படிங்கிற சென்டென்ஸ் யூஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நான் பண்ணுறது மாதிரி நீ திருப்பி பண்ணு அப்படின்னு நம்ம சொல்வோம் இல்லைங்க. ஸோ அப்போவும் நம்ம இந்த ஃபாலோ மீ அப்படிங்கிற சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ வாங்க நம்ம தேர்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். தேர்ட் ஒன் பாருங்கள். ஐ அட்மையர் யூ. அட்மையர் யூ அப்படின்னு என்ன? நம்ம தமிழில் நான் உன்னை ரசிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்வோம் இல்லைங்க. ஸோ அப்போ நம்ம இந்த ஐ அட்மையர் யூ அப்படிங்கிற இந்த சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, கிளியராங்க? இப்போ வாங்க நம்ம ஃபோர்த் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா ஐ ஃபீல் மச் பெட்டர். ஐ ஃபீல் மச் பெட்டர் அப்படின்னு என்ன? நம்ம தமிழில் இப்போ நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்வோம் இல்லைங்க. ஸோ அப்போ நாம் இந்த ஐ ஃபீல் மச் பெட்டர் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஃபீவரில் இருந்தோ இல்லை ப்ரெஷரில் இருந்தோ ஏதாவது ஒரு ட்ரபிள் இருந்து நீங்கள் வெளியே வருவீங்கள்ல. ஸோ அந்த டைமில் ஐ ஃபீல் மச் பெட்டர் நவ் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாங்க. ஓகே, கிளியராங்க? இப்போ வாங்க நம்ம ஃபிஃப்த் ஒன் என்னன்னு பார்க்கலாம். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். கம் வித் மீ. கம் வித் மீ அப்படின்னு என்ன? என் கூட வா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ அப்போ நம்ம இந்த கம் வித் மீ அப்படிங்கிற இந்த சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, கிளியராங்க? இப்போ வாங்க நம்ம சிக்ஸ்த் ஒன் என்னன்னு பார்க்கலாம். சிக்ஸ்த் ஒன் பாருங்கள். இட்ஸ் அப் டு யூ. இட்ஸ் அப் டு யூ அப்படின்னு என்ன? நம்ம நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ அந்த டைமில் நாம் இட்ஸ் அப் டு யூ அப்படிங்கிற இந்த இங்கிலீஷ் சென்டென்ஸை நம்ம யூஸ் பண்ணலாங்க. ஓகே, கிளியராங்க? இப்போ வாங்க நம்ம செவன்த் ஒன் என்னென்னு பார்க்கலாம். செவன்த் ஒன் பாருங்கள். என்ஜாய் யோர் செல்ஃப். என்ஜாய் யோர் செல்ஃப் அப்படின்னு என்ன? நீங்கள் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ அப்போ நம்ம இந்த என்ஜாய் யோர் செல்ஃப் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, கிளியராங்க? இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். எய்த் ஒன் பார்க்கலாம். டோன்ட் டெல் அதர்ஸ். டோன்ட் டெல் அதர்ஸ் அப்படின்னு என்ன? இது மற்றவங்கிட்ட சொல்லாத அப்படின்னு நம்ம சொல்வோம் இல்லைங்க. ஸோ அப்போ இந்த டோன்ட் டெல் அதர்ஸ் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸ் நாம் யூஸ் பண்ணலாங்க. ஓகே, கிளியராங்க? இப்போ வாங்க நம்ம நைன்த் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நைன்த் ஒன் பாருங்கள். அப்ளை யோர் ஐடியா அப்படின்னு என்ன? நம்ம தமிழில் உன்னோட ஐடியாவை பயன்படுத்து அப்படின்னு நம்ம சொல்வோம் இல்லைங்க. ஸோ அந்த டைமில் நம்ம இந்த சென்டென்ஸ் அப்ளை யோர் ஐடியா அப்படிங்கிற இந்த சென்டென்ஸை நாம் யூஸ் பண்ணலாம். ஓகே, கிளியராங்க? வாங்க லெட்ஸ் மூவ் டு 10th ஒன். 10th ஒன் பாருங்கள். ஷோ சம்திங் எல்ஸ். ஷோ சம்திங் எல்ஸ் அப்படின்னு என்ன? வேறு ஏதாவது காட்டு அப்படின்னு நம்ம சொல்வோம் இல்லைங்க. அப்போ இந்த ஷோ சம்திங் எல்ஸ் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணணும். இப்போ கடைக்கு போய் இது இல்லை வேறு ஏதாவது காட்டு அப்படின்னு நம்ம சொல்வோம் இல்லைங்க. ஸோ அப்போ ஷோ சம்திங் எல்ஸ் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸை நம்ம யூஸ் பண்ணுங்க. ஓகே, கிளியராங்க? வாங்க நம்ம 11th ஒன் என்னென்னு பார்க்கலாம். 11th சென்டென்ஸ் என்ன அப்படின்னா கோ அண்ட் கெட் இட். கோ அண்ட் கெட் இட் அப்படின்னு என்ன? நம்ம தமிழில் போய் அதை எடு அப்படின்னு நம்ம சொல்வோம் இல்லைங்க. ஸோ அப்போ நம்ம இந்த கோ அண்ட் கெட் இட் அப்படிங்கிற சென்டென்ஸை நம்ம யூஸ் பண்ணுங்க. ஓகே, கிளியராங்க? வாங்க நம்ம 12th ஒன் என்னன்னு பார்க்கலாம். 12th ஒன் பாருங்கள். டோன்ட் டெல் திஸ் டு மீனா. டோன்ட் டெல் திஸ் டு மீனா அப்படின்னு என்ன? நீ இதை மீனா கிட்ட சொல்லாத அப்படின்னு நம்ம சொல்வோம் இல்லைங்க. ஸோ அப்போ நாம் இந்த டோன்ட் டெல் திஸ் டு மீனா அப்படிங்கிற இந்த சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாங்க. இங்கே நம்ம இந்த டோன்ட் டெல் திஸ் டு மீனாக்கு பதிலாக டோன்ட் டெல் திஸ் டு மை மாம் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் டெல் திஸ் டு ஹிம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம எப்படி வேணாலும் நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணலாங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம 13th ஒன் என்னன்னு பார்க்கலாம். 13th ஒன் பாருங்கள். ஆஸ்க் தெம் ஃபார் ஹெல்ப். ஆஸ்க் தெம் ஃபார் ஹெல்ப் அப்படின்னு என்ன? அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேளுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ அப்போ நம்ம ஆஸ்க் தெம் ஃபார் ஹெல்ப் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, கிளியராங்க? இப்போ வாங்க நம்ம 14th ஒன் என்னென்னு பார்க்கலாம். 14th ஒன் பாருங்கள். லுக் அட் மீ. லுக் அட் மீ அப்படின்னு என்ன? என்ன பாருங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம லுக் அட் மீ அப்படிங்கிற இந்த சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுங்க. ஓகே, கிளியராங்க? வாங்க நம்ம 15th ஒன் என்னென்னு பார்க்கலாம். 15th ஒன் பாருங்கள். ஷி லைக்ஸ் ஹிம் வெரி மச். ஷி லைக்ஸ் ஹிம் வெரி மச் அப்படின்னு என்ன? அவளுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ அப்போ ஷி லைக்ஸ் ஹிம் வெரி மச் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, கிளியராங்க? லெட்ஸ் மூவ் டு 16th ஒன். 16th ஒன் என்னன்னா டோன்ட் கம் நவ் கம் லேட்டர். டோன்ட் கம் நவ்
கம் லேட்டர் அப்படின்னு என்ன, நம்ம வந்து இப்போ வராத அப்புறமா வா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ அப்போ வந்து டோன்ட் கம் நவ் கம் லேட்டர் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம 17th ஒன் என்னென்னு பார்க்கலாம். 17th ஒன் பாருங்கள். ஐ நோ ஹிம் வெரி வெல். ஐ நோ ஹிம் வெரி வெல் அப்படின்னு என்ன, எனக்கு அவர் ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ அப்போ வந்து ஐ நோ ஹிம் வெரி வெல் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாங்க. இப்போ வாங்க நம்ம 18th ஒன் என்னென்னு பார்க்கலாம். பாருங்கள். சென்ட் ஹர் அப் இமீடியட்லி. சென்ட் ஹர் அப் இமீடியட்லி அப்படின்னு என்ன, அவள் வந்து உடனடியாக நீ மேலே அனுப்புங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. மேபி மேலே ஃப்ளோருக்கு அந்த மாதிரி மேலே அனுப்புங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ அப்போ வந்து சென்ட் ஹர் அப் இமீடியட்லி அப்படிங்கிற இந்த சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாங்க. ஓகே, கிளியராங்க. இப்போ வாங்க நம்ம 19th ஒன் என்னென்னு பார்க்கலாம். 19th ஒன் பாருங்கள். ஐ ஹாவ் அ கார். ஐ ஹாவ் அ கார் அப்படின்னு என்ன, என்கிட்ட கார் இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம ஐ ஹாவ் அ கார் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸில் நம்ம சொல்லலாங்க. ஓகே, வாங்க நம்ம 20th என்னன்னு பார்க்கலாம். பாருங்கள். வெயிட் டில் 6 PM. வெயிட் டில் 6 PM அப்படின்னு என்ன, இப்போது ஈவினிங் 6 வரைக்கும் நீ வந்து வெயிட் பண்ணு அப்படிங்கிறத வந்து நம்ம வெயிட் டில் 6 PM அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஓகே, வாங்க நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். 21st என்ன அப்படின்னா டோன்ட் டூ தட். டோன்ட் டூ தட் அப்படின்னு நம்ம வந்து அதை செய்யாத அப்படின்னு நம்ம சொல்வோம் இல்லைங்க. ஸோ அப்போ வந்து இந்த டோன்ட் டூ தட் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோங்க. இப்போ வாங்க நம்ம 22nd என்னென்னு பார்க்கலாம். ஐ டோன்ட் நோ ஹிந்தி. ஐ டோன்ட் நோ ஹிந்தி அப்படின்னா எனக்கு ஹிந்தி தெரியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ அப்போ வந்து ஐ டோன்ட் நோ ஹிந்தி அப்படிங்கிற இந்த சென்டென்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா, வாங்க இப்போ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். கோ அண்ட் செக். கோ அண்ட் செக் அப்படின்னு என்ன, போய் வந்து அதை போய் செக் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து கோ அண்ட் செக் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ வாங்க நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள். கோ அண்ட் கலெக்ட். கோ அண்ட் கலெக்ட் அப்படின்னு என்ன, போய் அதை வாங்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ அப்போ வந்து இந்த கோ அண்ட் கலெக்ட் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸை நம்ம யூஸ் பண்ணுங்க. சரிங்களா, இப்போ வாங்க நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். 25th பாருங்கள். யூ ஸ்டாண்ட் அவுட். யூ ஸ்டாண்ட் அவுட் அப்படின்னு நம்ம வந்து நீங்கள் தனியாக தெரியுறீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ அப்போ வந்து நம்ம இந்த யூ ஸ்டாண்ட் அவுட் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸை நம்ம யூஸ் பண்ணலாங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம 26th என்னன்னு பார்க்கலாம். டோன்ட் டீஸ் தம். டோன்ட் டீஸ் தம் அப்படின்னு என்ன, அவங்கள கிண்டல் பண்ணாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி டோன்ட் டீஸ் தம் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ வாங்க நம்ம 27th என்னன்னு பார்க்கலாம். கால் ஷீலா அண்ட் ஆஸ்க் தட். கால் ஷீலா அண்ட் ஆஸ்க் தட் அப்படின்னு என்ன, ஷீலாவை கூப்பிட்டு அது கேளுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ அப்போ வந்து கால் ஷீலா அண்ட் ஆஸ்க் தட் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸை நம்ம யூஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். கால் மீ. கால் மீ அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ அப்போ வந்து கால் மீ அப்படிங்கிற இந்த சென்டென்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். ஐ டோன்ட் லைக் பர்கர். ஐ டோன்ட் லைக் பர்கர் அப்படின்னு என்ன, எனக்கு வந்து பர்கர் வந்து எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து இந்த ஐ டோன்ட் லைக் பர்கர் அப்படின்னு சொல்லாங்க. இங்கே வந்து ஐ டோன்ட் லைக் அப்படின்னு எனக்கு பிடிக்காது, அது வந்து என்ன வேணாலும் இருக்கலாம், நீங்கள் அதை வச்சு நீங்கள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ வாங்க நம்ம 30th என்னன்னு பார்க்கலாம். 30th பாருங்கள். ஐ நோ ஹிம். ஐ நோ ஹிம் அப்படின்னா எனக்கு அவரை தெரியும். நம்ம வந்து எனக்கு அவரை தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ அப்போ வந்து ஐ நோ ஹிம் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸை நம்ம யூஸ் பண்ணுங்க. ஓகே, வாங்க நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். 31st பாருங்கள். டோன்ட் யூஸ் இட். டோன்ட் யூஸ் இட் அப்படின்னு என்ன, அதை வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க, அதை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ அப்போ வந்து டோன்ட் யூஸ் இட் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, கிளியராங்க. வாங்க நம்ம 32nd என்னென்னு பார்க்கலாம். 32 பாருங்கள். யூ டோன்ட் பி தேர். யூ டோன்ட் பி தேர் அப்படின்னு என்ன, நீங்கள் வந்து அங்கே இருக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ அப்போ வந்து யூ டோன்ட் பி தேர் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, கிளியராங்க. வாங்க லெட்ஸ் மூவ் டு நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். டோன்ட் ஃபோன் ஹர் லைக் திஸ். டோன்ட் ஃபோன் ஹர் லைக் திஸ் அப்படின்னு என்ன, அவளுக்கு வந்து இப்படி ஃபோன் பண்ணி பேசாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ அப்போ வந்து டோன்ட் ஃபோன் ஹர் லைக் திஸ், அவங்களுக்கு ஏன் அப்படி அடிக்கடி கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, அப்படி ஃபோன் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து டோன்ட் ஃபோன் ஹர் லைக் திஸ் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாங்க. ஓகே, கிளியருங்க. இப்போ வாங்க நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். 34th பாருங்கள். மை டேட் டஸ் நாட் லைக் காஃபி. சரிங்களா, மை டேட் டஸ் நாட் லைக் காஃபி அப்படின்னு என்ன, எங்கள் அப்பாவுக்கு காஃபி பிடிக்காது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ அப்போ வந்து மை டேட் டஸ் நாட் லைக் காஃபி. இங்கே வந்து மை டேட் லைக்ஸ் காஃபின்னாலும் நம்ம சொல்லலாம், அப்படி இல்லாட்டி மை டேட் டஸ் நாட் லைக் டீ அப்படின்னாலும் சொல்லலாம். சரிங்களா, நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணுவோம் அப்படி தாங்க. ஓகே, வாங்க நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். 35th என்னென்னு பார்க்கலாம். பாருங்கள். ப்ளீஸ் லெட் மீ நோ.
ப்ளீஸ் லெட் மீ நோ அப்படின்னு என்ன, எனக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. இப்போ ஏதாவது ப்ராப்ளமா எனக்கு வந்து தெரியப்படுத்துங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. அப்போ வந்து நம்ம ப்ளீஸ் லெட் மீ நோ அப்படிங்கிற இந்த சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாங்க. ஓகே, வாங்க நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்க்கலாம். யூ ஆஸ்க் ஆன் ஃப்ரைடே. யூ ஆஸ்க் ஆன் ஃப்ரைடே அப்படின்னு என்ன, ஃப்ரைடே வந்து நீ கேளுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ அப்போ வந்து யூ ஆஸ்க் ஆன் ஃப்ரைடே அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். 37th பாருங்கள். டோன்ட் ஆஸ்க் மீ. டோன்ட் ஆஸ்க் மீ அப்படின்னு என்ன, என்கிட்ட கேட்காத அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ அப்போ வந்து டோன்ட் ஆஸ்க் மீ அப்படிங்கிற இந்த சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, கிளியர். லெட்ஸ் மூவ் டு 38th ஒன். பாருங்கள். டோன்ட் க்ளோஸ் த ஃபைல் அன்லெஸ் ஐ டெல் யூ. டோன்ட் க்ளோஸ் த ஃபைல் அன்லெஸ் ஐ டெல் யூ அப்படின்னு என்ன, நான் சொல்கிற வரைக்கும் இந்த ஃபைலை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ அந்த டைமில் டோன்ட் க்ளோஸ் த ஃபைல் அன்லெஸ் ஐ டெல் யூ, நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் க்ளோஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் அன்லெஸ் ஐ டெல் யூ அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோங்க. ஓகே, டோன்ட் க்ளோஸ் த ஃபைல் அன்லெஸ் ஐ டெல் யூ. ஓகே, கிளியராங்க. இப்போ வாங்க நம்ம 39th என்னன்னு பார்க்கலாம். டோன்ட் செல் யோர் ஸ்கூட்டி. டோன்ட் செல் யோர் ஸ்கூட்டி அப்படின்னு என்ன, நீங்கள் வந்து ஸ்கூட்டி விற்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ அப்போ வந்து டோன்ட் செல் யோர் ஸ்கூட்டி. இப்போ வந்து நீங்கள் பைக்கு விற்காதீங்க, வீடு விற்காதீங்க அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ அப்போ வந்து டோன்ட் செல் யோர் ஸ்கூட்டி, கார் அந்த மாதிரி எது வேணாலும் நம்ம போட்டு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஓகே, கிளியராங்க. இப்போ வந்து 40th என்ன அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள். யூ கோ அப் அண்ட் சென்ட் ஹிம் டவுன். யூ கோ அப் அண்ட் சென்ட் ஹிம் டவுன் அப்படின்னு என்ன, நீங்கள் வந்து மேலே போய் அவரை வந்து கீழே அனுப்புங்க. இப்போ வந்து நீங்கள் மேலே இந்த ஃபைல் எடுத்துகிட்டு போய் அவரை வந்து கீழே அனுப்புங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் யூ கோ அப் அண்ட் சென்ட் ஹிம் டவுன் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக், நம்ம டே டு டே லைஃப்பில் இது எல்லாமே யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் தாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க நம்ம 41 என்னன்னு பார்க்கலாம். ஹி ஒர்க்ஸ் அட் அ ஃபேக்ட்ரி. ஹி ஒர்க்ஸ் அட் அ ஃபேக்ட்ரி அப்படின்னா அவர் வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறாரு அப்படிங்கிறத நான் வந்து ஹி ஒர்க்ஸ் அட் அ ஃபேக்ட்ரி. சரிங்களா. இப்போ வந்து ஷி ஒர்க்ஸ் அட் அ ஸ்கூல், இல்லாட்டி ஷி ஒர்க்ஸ் அட் அ ஹாஸ்பிட்டல், அந்த மாதிரி அவங்க எல்லாம் எங்கே வேலை செய்கிறாங்களோ அதை பொறுத்து நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிக்கலாங்க. ஓகே, கிளியராங்க. இப்போ வந்து நம்ம 42 என்னன்னு பார்க்கலாம். ஐ எம் லேட். ஐ எம் லேட் எப்போவுமே ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் ஐ எம் லேட் அப்படின்னு என்ன, நான் வந்து என்ன வரதுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவேலங்க. ஸோ அப்போ வந்து ஐ எம் லேட் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுங்க. ஓகே, கிளியர். வாங்க நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். 43rd சென்டென்ஸ் என்ன அப்படின்னா டஸ் ஹீ ப்ளே கிரிக்கெட். டஸ் ஹீ ப்ளே கிரிக்கெட் அப்படின்னா அவர் கிரிக்கெட் விளையாடுவாரா அப்படின்னு நம்ம கொஷின் கேட்போம் இல்லைங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து டஸ் ஹீ ப்ளே கிரிக்கெட் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாங்க. இங்கே கிரிக்கெட்டுக்கு பதிலாக டஸ் ஹீ ப்ளே ஃபுட்பால், டஸ் ஹீ ப்ளே டென்னிஸ் அப்படிங்கிற எந்த சென்டென்ஸ் வேணும் நம்ம ஃப்ரேம் பண்ணி நம்ம பேசிக்கலாம். சரிங்களா. இப்போ வாங்க நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இப்போ 44 பாருங்கள். பிரபு என்ஜாய்ஸ் குக்கிங். பிரபு என்ஜாய்ஸ் குக்கிங் அப்படின்னு என்ன, அவர் வந்து சமைக்கிறதை என்ஜாய் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பிரபு என்ஜாய்ஸ் குக்கிங் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம 45 என்னன்னு பார்க்கலாம். 45th ஒன் பாருங்கள். மை டேட் நெவர் ஒர்க்ஸ் ஆன் த வீக்கெண்ட்ஸ். மை டேட் நெவர் ஒர்க்ஸ் ஆன் த வீக்கெண்ட்ஸ் அப்படின்னு என்ன, எங்கள் அப்பா வந்து ஒருபோதும் வந்து வீக்கெண்டில் அவர் வேலை செய்ய மாட்டார் அப்படிங்கிறது தான். சரிங்களா. எங்கள் அப்பா ஒருபோதும் வீக்கெண்ட்ஸ் அதாவது சாட்டர்டே சண்டேயில் ஒர்க் பண்ண மாட்டார் அப்படிங்கிறத மை டேட் நெவர் ஒர்க்ஸ் ஆன் த வீக்கெண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸில் நம்ம சொல்லலாங்க. ஓகே, வாங்க நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். 46th சென்டென்ஸ் என்னென்னு பாருங்கள். த ட்ரெயின் லீவ்ஸ் இன் 10 minutes. த ட்ரெயின் லீவ்ஸ் இன் 10 minutes அப்படின்னா ட்ரெயின் வந்து இன்னும் 10 நிமிஷத்தில் கிளம்புது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ அப்போ வந்து த ட்ரெயின் லீவ்ஸ் இன் 10 minutes அப்படிங்கிற இந்த சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். மை டாட்டர் லிவ்ஸ் இன் பாரிஸ். மை டாட்டர் லிவ்ஸ் இன் பாரிஸ் அப்படின்னா என்னோட டாட்டர் வந்து பாரிஸில் வசிக்கிறாள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ அப்போ வந்து மை டாட்டர் லிவ்ஸ் இன் பாரிஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். இங்கே வந்து மை டாட்டருக்கு பதிலாக மை சன் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். இங்கே பாரிஸுக்கு பதிலாக சென்னைன்னு போட்டுக்கலாம். அந்த மாதிரி நாமளே எப்படி வேணாலும் நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி நம்ம பேசிக்கலாங்க. ஓகே, வாங்க நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். 48th ஒன் பாருங்கள். இட் யூஸ்வலி ரெயின்ஸ் எவ்ரி டே ஹியர். இட் யூஸ்வலி ரெயின்ஸ் எவ்ரி டே ஹியர் அப்படின்னா வழக்கமாக இங்கே வந்து ஒரு நாளும் மழை பெய்யும் அப்படிங்கிறத வந்து நம்ம இட் யூஸ்வலி ரெயின்ஸ் எவ்ரி டே ஹியர் அப்படின்னு இந்த சென்டென்ஸில் நம்ம சொல்லுவோங்க. ஓகே, வாங்க நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். 49th சென்டென்ஸ் என்ன அப்படின்னா டிட் யூ கெட் இட். டிட் யூ கெட் இட் அப்படின்னு நம்ம தமிழ் உனக்கு கிடைச்சதா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ அப்போ வந்து டிட் யூ கெட் இட் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொல்கிறது உனக்கு புரிஞ்சுதா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ அந்த மாதிரி டைம்லையும் டிட் யூ கெட் இட் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம லாஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம்.
லாஸ்ட் ஒன் பாருங்கள், ஐ டோன்ட் ஹேவ் டைம். ஐ டோன்ட் ஹேவ் டைம் அப்படின்னா எனக்கு வந்து டைம் இல்லை, எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்லங்க. ஸோ அப்போ வந்து ஐ டோன்ட் ஹேவ் டைம் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாங்க. ஓகே, அண்ட் எஸ், ஐ எம் டன் வித் 50 sentences ஃபார் டெய்லி கான்வர்சேஷன். நான் சொன்ன மாதிரி இந்த 50யுமே நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி சிச்சுவேஷன் நிறைய வரும். அப்போ வந்து இது மறக்காமல் இதை ஞாபகம் வச்சு இந்த 50 சென்டென்ஸையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ண பாருங்கள். மேக் யூஸ் ஆஃப் இட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் இதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அன்டில் தென், தேங்க்யூ, ஹாப்பி லேர்னிங்.